வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம டெக் எக்ஸ்பிரஸ் எபிசோட் 69ல இருக்கும். ஸோ இந்த வீக் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஐபோன் 17 சீரிஸ் லான்ச் ஆயிருக்கு. ஃபிளிப்கார்ட், அமேசான் சேல், அது போக இன்னும் எக்கச்சக்கமான நியூஸ், எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. எல்லாத்தையும் இந்த வீடியோல கலெக்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஒன் பை ஒன்னா வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீக்கோட ஹார்ட் ஆஃப் த டாபிக் ஐபோன் 17 சீரிஸ் லான்ச் தான். ஸோ ஐபோன் 17 சீரிஸ் அஃபிஷியலி இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. மொத்தம் 4 ஸ்மார்ட் ஃபோன் ஐபோன் 17, 17 ப்ரோ, 17 ப்ரோ மேக்ஸ், 17 ஏர் அப்படின்ற அவங்களுடைய ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஐபோன் 17 சீரிஸ் வந்து ஒர்த்து இல்லை, இதில் அப்படி இருக்கு இது இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக வேறு வீடியோவில் பேசிக்கலாம். பட் இந்த ஐஃபோன் 17 சீரிஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஐஃபோன் 17 பார்த்தீங்கன்னா 83,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 17 ப்ரோ 1,35,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் 1,50,000 ரூபாய்க்கும், ஐஃபோன் 17 ஏர் 1,20,000 ரூபாய்க்கும் அவங்களுடைய ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஐஃபோன் 17 சீரிஸுடைய ப்ரைஸ் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் எப்பவும் போல தான் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. பட் எனக்கு என்னன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் வருது இல்லை, அதில் ஐஃபோன் 17 சீரிஸ் லான்ச் ஆனதுனால 16 சீரிஸ்க்கு செம்மையான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஐஃபோன் 16 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52,000 ரூபாய்க்கு கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 16 ப்ரோ 70,000 ரூபாய்க்கு, ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் 90,000 ரூபாய்க்கு கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஃபோனுடைய லேட்டஸ்ட் 17 விட கம்மியான பிரைசிங்க்கு ஐஃபோன் 16 ப்ரோவே கிடைக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு பர்சனலி ஐஃபோன் 17 சீரிஸை விட நீங்கள் ஐஃபோன் 16 சீரிஸை கன்சிடர் பண்ணலாம். பெட்டரான பெஸ்ட்டான வேல்யூக்கு இந்த சேலில் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த ஐஃபோன் 17 சீரிஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், அந்த ஃபீச்சர் இருக்கும், இந்த ஃபீச்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய லீக்ஸ்லாம் ப்ரீவியஸாக வந்தது. நாமளுமே டெக் எக்ஸ்பிரஸ் எபிசோடில் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த ஐஃபோன் 17 பார்த்தீங்கன்னா டியூவல் கேப்சர் அப்படின்ற விஷயம் ஆக்சுவலி ஆண்ட்ராய்ட்லாம் ப்ரீவியஸாக இருக்குது. ஒரே டைமில் நீங்கள் செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே அட் அ டைமில் நீங்கள் வீடியோ எடுக்கிற அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப்ஷனை ஃபைனலி ஐஃபோன் 17 சீரிஸில் கொண்டு வந்துட்டாங்களாம். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் டியூவல் வீடியோ ரெக்கார்டிங், டியூவல் கேப்சர் அப்படின்ற அந்த சப்போர்ட் இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த வீக்கோட மெயின் ஹார்ட் ஆஃப் த டாபிக்கே அடுத்து வரப்போகிற அமேசான் ஃப்ளிப்கார்ட் சேல் தான். ஸோ அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் அண்ட் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் வர செப்டம்பர் 23 சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இதை பற்றின நிறைய அப்டேட்டை நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேலில் வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரிவீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான் ரெண்டுத்துலையுமே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டீல்ஸ்லாம் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அதை எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தாது. ஸோ அதனால் அதை வந்து டெடிகேட்டடாக ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போடலாம். நிறைய இன்னும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ரிவீல் ஆக வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ரிவீல் ஆனதுக்கப்புறம் டெடிகேட்டடாக ஒரு வீடியோவில் அந்த டீல்ஸ் எல்லாத்த பற்றியுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி இப்போதைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டனாக இருக்கக்கூடிய சில டீலை வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். அதில் ஐஃபோன் 16 சீரிஸ் டீலை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பெஸ்ட் டீல் நீங்கள் கன்ஃபார்மாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது போக கூகுள் பிக்சல் 9 சீரிஸ்க்கும் நல்ல டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆக்சுவலி கூகுள் பிக்சல் 9 பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்க்கே கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்டு 1,00,000 ரூபாய்க்கும், பிக்சல் 9 ப்ரோ எக்ஸல் 85,000 ரூபாய்க்கும் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் டீல், கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி கூகுள் பிக்சல் 10 சீரிஸ்க்கும் நல்ல டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் சாம்சங் கேலக்ஸி S24 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த 40,000 ரூபாய் பட்ஜெட்டில் சேல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு உண்மையிலே அதுவுமே ஒரு பெஸ்ட் டீல் தான். அதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது போக நிறைய ஸ்மார்ட் ஃபோனுக்கான டீல்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா ரிவீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டெடிகேட்டடாக பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாகவே இந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட் ஜியோ, ஏர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேரிஃப் பிளான்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மினிமம் பிளான் 1 GB பிளானை பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ ரெண்டு பேருமே வந்து தூக்கிட்டாங்க. இப்போ 1 GB பிளானே அவைலபிள் கிடையாது. 1.5 GB தான் மினிமம் ரீசார்ஜ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ எதுக்காக இந்த 1 GB பிளானை நீங்கள் தூக்குனீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராய் இந்த ஏர்டெல், ஜியோ டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 1 GB பிளான் அப்படின்றது நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளானாக இருக்குது. நிறைய பேர் வைஃபைலாம் அவங்க வீட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 GB பிளான்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக 1 GB பிளான் அப்படின்றது தேவையான பிளான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த 1 GB பிளான் ஏர்டெல், ஜியோலாம் நீக்கினது சரியா, இல்லை அந்த பிளான் திரும்ப வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தீங்கன்னா இப்போ விவோ என்ஆர் சர்வீஸை வந்து அக்ராஸ் இந்தியா வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த விவோ என்ஆர் சர்வீஸ்னால என்னடா அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சர்வீஸ் மூலியமா இன்னுமே கால் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். கால் ட்ராப்பு, வாய்ஸ் கட்லாம் இல்லாமல் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேட்டரி எஃபிஷியன்சி இன்னும் இம்ப்ரூவ் ஆகுமா, அதே மாதிரி வாய்ஸ் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். லோ லேட்டன்சி, இன்னும் லேட்டன்சி கம்மியாக நீங்கள் கால் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமே ஜியோ சர்வீஸில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸாக ஜியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஈவினிங் டைமில் சுத்தமாகவே நிறைய பேருக்கு இன்டர்நெட் சர்வீஸ் சுத்தமாகவே கிடைக்க மாட்டுது. ஜஸ்ட் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு கூட ஸ்பீட் கிடைக்க மாட்டுது. 5G சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே அவங்க சார்ட் அவுட் பண்ணும். ஸோ இந்த சர்வீஸில் அதெல்லாமே சார்ட் அவுட் பண்ணுமா, இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த மாதிரியான விவோ என்ஆர் அப்படின்ற ஒரு புது சர்வீஸை ஜியோ இப்போ இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போலாம் நிறைய ஸ்மார்ட் கேஜெட்ஸ், வியரபிள்ஸ் மூலியமாகவே நமக்கு ஹார்ட் ரேட் மானிட்டர்லாம் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஹார்ட் ரேட் மானிட்டர்லாம் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம்ல. பட் இந்த மாதிரியான வியரபிள்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வைஃபை ரவுட்டர் இருக்குல்ல, ஸோ அந்த வைஃபை ரவுட்டர் சிக்னல் மூலியமாகவே ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணி அதை ட்ராக் பண்ணுற மாதிரினா ஒரு டெக்னாலஜி, ஒரு விஷயத்தை வந்து இப்போ சயின்டிஸ்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆக்சுவலி யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஸோ கூடிய சீக்கிரமாகவே நம்ம வைஃபை ரவுட்டர் மூலியமாகவே வியரபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜி வரப்போகுதான். நம்ம ரியல்மிக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் மவுஸ் கம்மியானாலும் இந்த இயர்பட்ஸ் TWSல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே போய்கிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த 1200 ரேஞ்சிலலாம் உங்களுடைய TWS பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் இயர்பட்ஸ்ல இன்னும் புது டிசைன்ஸை கொண்டு வரதுக்கான பிளான்ல ரியல்மி இருக்காங்களா. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டைல் இயர்பட்ஸை வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அதற்கான பேட்டர்னை ரெடி பண்ணி அதற்கான டிசைனை வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த கிளிப் டைப் இயர்பட் அப்படின்றது புதுசாக கிடையாது. ஆல்ரெடி மார்க்கெட்லேயே சில பிராண்டு கிட்ட இருந்து இந்த கிளிப் டைப்க்கான இயர்பட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஜஸ்ட் இந்த காதுக்கு அவுட் சைடு வந்து கிளிப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், காதுக்கு உள்ள போகாது, வெளியில வந்து கிளிப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டைலுக்கான இயர்பட்ஸையும் மேபி ரியல்மி கிட்ட இருந்து ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாம். அதற்கான பேட்டர்னை ரெஜிஸ்டர் பண்ணி டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி நத்திங் கிட்ட இருந்து நத்திங் இயர் 3 அடுத்து லான்ச் பண்ண போறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் செப்டம்பர் 18 ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த நத்திங் இயர் 3 உடைய டிசைன் கம்ப்ளீட் டிசைன் லுக் எப்படி இருக்கும் அப்படின்றத அஃபிஷியலாகவே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடியோ கிளிப்போட இந்த மாதிரி தான்ப்பா நத்திங் இயர் 3 இருக்கும் அப்படின்றத அஃபிஷியலி கம்ப்ளீட்லி இப்போ ரிவீல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நத்திங் OS 4.0 பற்றின அப்டேட்டும் வந்திருக்கு. ஆக்சுவலி Android 16 பேஸ்டு நத்திங் OS 4.0க்கான பீட்டா ரோலவுட் வந்து ஆல்ரெடி பண்ணாங்க. நத்திங் ஃபோன் 3 டிவைசஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதமே பீட்டா வெர்ஷனை வந்து ரோல் அவுட் பண்ணி இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட அஃபிஷியல் ஸ்டேபிள் வெர்ஷனுக்கான அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமாகவே நத்திங் OS 4.0க்கான ஸ்டேபிள் வெர்ஷனை வந்து நத்திங் ஃபோன் 3 டிவைஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலாக அவங்க கொடுக்க போகிறாங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய மற்ற டிவைசஸ்க்குலாம் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த நத்திங் OS 4.0க்கான அப்டேட் ரொம்பவே கூடிய சீக்கிரம் அடுத்த 1 or 2 மந்த்லேயே நத்திங் ஃபோன் 3ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. OnePlus 15 பற்றின நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சைனாவில் கூடிய சீக்கிரம் OnePlus 15 லான்ச் ஆக போகுது. இந்தியாவில் வந்து எப்போவுமே நமக்கு டிசம்பர் ஜனவரி டைமில் தான் பார்த்தீங்கன்னா OnePlus 15 வரும். பட் சைனாவில் அடுத்து லான்ச் ஆக போகுது அப்படின்றதுனால இந்த OnePlus 15 பற்றின நிறைய லீக்ஸ் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக கூட இந்த OnePlus 15ல அவங்களுடைய டெடிகேட்டட் டீடைல் மேக்ஸ் இமேஜ் என்ஜின் அப்படின்ற அந்த கேமரா என்ஜின் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் பார்த்துருப்போம். இது போக இப்போ இந்த OnePlus 15ல இருக்க போகிற கலர் ஆப்ஷன் ஒரு 3 கலர் ஆப்ஷன் இருக்கும்னு சொல்றாங்க. டைட்டானியம், பிளாக், பர்பிள் அப்படின்ற இந்த 3 கலர் ஆப்ஷனோட OnePlus 15 லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் ஆடடாக கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த OnePlus 15 சீரிஸ்க்கு போட்டியா IQ கிட்ட இருந்து IQ 15 சீரிஸையும் லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி இதோட லான்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் சைனாவில் லான்ச் ஆக போகுது. இந்தியாவில் எப்பவும் போல தான் OnePlus 15 வரும்போது அந்த டிசம்பர் ஜனவரி டைம்ல தான் IQ 15 லான்ச் ஆகும். பட் சைனால லான்ச் ஆக போகுது. சைனால IQ 15 அண்ட் IQ Neo 11 அப்படின்ற 2 ஸ்மார்ட் போன் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 2 ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதுல IQ 15 பொறுத்த வரைக்கும் நமக்கு 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவோட Snapdragon 888 2க்கான ப்ராசஸர், 50 மெகா பிக்சலுக்கான 3 கேமரா, அதுல 3x டெலஃபோட்டோ இருக்கும் அண்ட் 7000 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த IQ 15 வந்து கண்டிப்பா இந்தியாவில் லான்ச் ஆகும். பட் IQ Neo 11 அப்படின்ற இன்னொரு ஸ்மார்ட் போனை பத்தின அப்டேட்டும் இருக்கு. அந்த ஸ்மார்ட் போன் இப்போ இந்தியாவுக்கு வருமா, எப்போ வரும் அப்படின்றத பத்தின அப்டேட்லாம் எதுவுமே இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் போன் வந்து நமக்கு மோஸ்ட் ப்ராபப்லி 1.5K இல்லைனா 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவோட IQ Neo 11 Snapdragon 888 ஓடையும் IQ Neo 11 Pro Dimensity 9500 ப்ராசஸரோடையும் பேக் பண்ணி 7000 mAh பேட்டரி 100 வாட்ஸ்க்கான சார்ஜிங் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் போன் கூடிய சீக்கிரம் சைனாவில் லான்ச் ஆக போகுது. அது IQ 15 கண்டிப்பாக டிசம்பர் மாதம் இந்தியாவில் வந்துடும். IQ Neo 11 Pro அந்த சீரிஸ் எப்போ இந்தியாவுக்கு வரும் அப்படின்றத பற்றின அப்டேட் இல்லை. வரும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி இந்த வீக் நான் உங்களுக்காக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த டெக் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் இதெல்லாம் தான். இது போக இந்த வீக் Amazon Flipkart சேலும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய ப்ராடக்ட் அண்ட் கேஜெட்டுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் கேஜெட்லாம் வாங்கணும் அப்படின்ற பிளானில் இருந்தீங்கன்னா இந்த சேலை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. அண்ட் இந்த சேலில் வர போகிற பெஸ்ட் டீல்ஸ் பற்றின அப்டேட்லாம் டக்கு நீங்கள் கெட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டே டு டே ஆஃபர் அப்படின்ற டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராமில் போய்ட்டு டே டு டே ஆஃபர்னு சர்ச் பண்ணினாலும் கிடைக்கும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் அதற்கான லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. அங்கே இந்த சேலில் வர போகிற பெஸ்ட் டீல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம்.